நான் ஒரு டிஷ்ஷு என்னோடய பையன் ஒரு டிஷ்ஷு பண்ணுவோம் நார்மலாக. இன்றைக்கி வந்து பேசுகிற பொழுது சாக்லேட்டில் சூடாக பால் ஊற்றணும். அப்புறம் மெல்ட் பண்ணுறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. சிக்கன் வந்துச்சு தனியாக சிக்கன் வந்துச்சு. அவ்வளோ இந்த மாதிரி வரணும், அதுக்கு தான் பண்ணுறது. ஒரு சாக்லேட்டில் வந்து கொஞ்சம் சூடாக பால் ஊற்றியிருக்கான். அதை வந்து நல்லா கரைச்சிக்கிறான். அது மெல்ட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் நல்ல சூடாக இருக்க பால் அதில் விட்டுருக்கான். ஸோ அதை நல்லா கரைச்சிக்கிட்ருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக இந்த மில்க் ஷேக்கர் யூஸ் பண்ணுவோம். இது பிஜியனில் வாங்கினேன். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் விட்டுக்கிறான். இந்த பால் வந்து சூடான பால் கிடையாது, இது வந்து சில்லுன்னு இருக்க பால். பிகாஸ் பண்ணுறது வந்து கோல்டு காஃபி. ஸோ இதோட கூட வந்து காஃபி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறான். ஒரு 3 rupees காஃபி பவுடர். அதுக்கப்புறம் மில்க் மேடு. இன்றைக்கி டிஷ்ஷில் வந்து நானும் மில்க் மேட் யூஸ் பண்ணியிருப்பேன், இவனும் வந்து மில்க் மேட் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இதை கரைச்சி வச்சுருந்தா இந்த மிக்ஸை வந்து அதோடு சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் விட்டு இதில் இந்த மில்க் ஷேக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இல்லையே, இல்லை இல்லை, நான் பொறுமை, எனக்கு பொறுமை இல்லை. சீக்கிரம் ஊற்று. ஐயோ, இன்னும் என்ன ஊற்றிட்டுருக்கேன்? மில்க் மேடா? ஏன் டேஸ்ட் கம்மியாக இருக்கா? சர்க்கரை போடணுமா? அன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் போட்டோம், அதனால் இப்போ டேஸ்ட் கம்மியாக இருக்கா? சீக்கிரம் ஊற்றுறா. கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்குது. ஒரு நேரம் ஓகே, தேங்க்யூ. என்னோடய டிஷ் வந்து கோதுமை மாவில் கருப்பட்டி பணியாரம். ஃபஸ்ட்டு கருப்பட்டி எடுத்து நல்லா இடிச்சுக்கிட்டு அதை வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவோடு அதை நல்லா கலந்துட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை விட கொஞ்சம் திக்காகவே எடுத்தாச்சு. அதோடு கூட தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டாச்சு. ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன். நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இனிப்புக்காக. அதுக்கப்புறம் பணியார சட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கோதுமை மாவை வந்து அதில் விட்டு அது ஒரு 2 minutes கொஞ்சம் மூடிட்டேன். மூடினதுக்கப்புறமா 2 minutes அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னோடய டிஷ்லேயும் அவனோட டிஷ்லேயும் வந்து காமனாக இருந்தது மில்க் மேடு. அவன் வந்து கோல்டு காஃபி பண்ணும்போது அதுலேயே மில்க் மேடு ஆட் பண்ணிட்டான். நான் வந்து இந்த பணியாரம் சாப்பிடும்போது மில்க் மேடில் நாங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ மில்க் மேடு வந்து காமனாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லேயே வந்து ஜம்முன்னு செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் வெளியில் போய் வாங்கிட்டுருக்க வேண்டியதில்லை. எப்போவுமே சில்ட்ரனுக்கு வந்து சில்ட்ரன் வந்து நம்ம வேலையில் கம்பெனி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஒரு டிஷ்ஷு நம்ம சில்ட்ரன் வந்து ஒரு டிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். முதல்ல அவங்க கொஞ்சம் சொதப்புவாங்க. பட் எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப சொதப்புவேன். என்னோடய பையன் நல்லாவே பண்ணிவிடுவான். ஓகே, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.